ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஆன்லைன் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் விஐபி டீம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேல்வே இன்டர்நேஷ்னல் கம்பெனி பற்றின அப்டேட் டீட்டெயிலை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளானோட டீட்டெயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் பேல்வே இன்டர்நேஷ்னல் கம்பெனி பற்றின போடுற டீட்டெயில் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பேல்வே இன்டர்நேஷ்னல் கம்பெனி பற்றின டீட்டெயிலை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயத்தில் இந்த பிஸ்னஸ் எந்த மாதிரியான பீப்புளுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்த எஜுகேஷனல் பீப்புள்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஐடி பீப்புளு, ஸோ காலேஜ் பசங்க பொண்ணுங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஒரு பார்ட் டைம் ஆன்லைன் பிஸ்னஸாக கூட இருக்கும். இந்த பார்ட் டைம் ஆன்லைனில் சம்பாதிக்கிறது மூலமாக உங்களோட படிப்பு செலவை நீங்களே பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா இன்கம், அதாவது நீங்கள் இப்போ வேலை பார்க்குற இன்கம் பத்தலைன்னா கூட இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக கிடைக்கும். உங்களை யாரையுமே ஜாபை விட்டுட்டோ படிப்பை விட்டுட்டோ இந்த பிஸ்னஸை பண்ண சொல்ல கிடையாது. இது நீங்கள் ஒரு பார்ட் டைமாகவே பண்ணுங்கள். பார்ட் டைமாக பண்ணும்போது உங்களால் இந்த பிஸ்னஸில் உங்கள் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் வாங்குகிற இன்கம்மை தாண்டி அதை விட அதிகமான இன்கம் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய இன்கம்லாம் காட்டுறேன். ஸோ என்னோடய இன்கம் ப்ரூஃபெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க காலேஜ் பொண்ணுங்க பசங்க எஜுகேஷனல் பீப்புள்ஸ் இவங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகும். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த பேல்வே இன்டர்நேஷ்னல் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறத விட இது ஒரு சப்ஜெக்டாக தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு சப்ஜெக்டாக நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறத விட படித்த பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போகிறது மூலமாக இன்னும் நல்ல க்ரோத் இந்த பிஸ்னஸில் எல்லாராலையும் பார்க்க முடியும், எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை பார்க்குற எஜுகேஷனல் பீப்புள்ஸ் தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸை ஜஸ்ட் என்னென்னாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்திங் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம கம்பெனி பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம கம்பெனியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேல்வே இன்டர்நேஷ்னல் தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டேனியல் ஜான்சன். இவர் பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் அட்வைசர் ப்ளஸ் ஒரு மேத்தமேட்டிக்கல் சயின்டிஸ்ட்டு. ஸோ இவர் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கம்பெனி. ஸோ இது பார்த்திங்கன்னா இவர் மூலமாக உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேரை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வேலெட்டுங்க. டிஜிட்டல் வேலெட் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பே, பேடிஎம்லாம் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது புதுசாக வந்தப்போ ரெஃபர் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு ரெஃபரல் இன்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பேடிஎம் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாகவே அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா மக்கள்கிட்ட ரீச் ஆனதுனால அது ஒரு பேடிஎம் பேங்க்காகவே மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் வேலெட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் வேலெட்டை தான் ப்ரொமோட் பண்ணோம். ஸோ அதே டிஜிட்டல் வேலெட்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண பேடிஎம், கூகுள் பேலாம் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் செயல்படும். ஆனால் இந்த பேல்வே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ஃபுல்லாக 153 கண்ட்ரியில் செயல்படும். நீங்கள் இப்போ இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் உங்களால் இதிலேருந்து டாலராக அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம டாக்டர் டேனியல் ஜான்சன் உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். நம்ம அந்த சாஃப்ட்வேரை அந்த டிஜிட்டல் வேலெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கு கம்பெனி டாலரில் இன்கம் தராங்க. ஓகேங்களா? ஸோ டாலரில் தர இன்கம்மை நம்மளால் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இவங்க பார்த்திங்கன்னா நமக்கு $30 கொடுத்து அந்த வேலெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லி அது மூலமாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக ஸோ நமக்கு வர டாலர் இன்கம்மை அதில் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற இன்கம்மை நீங்கள் என்னென்னக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேல்வே ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ரீசார்ஜு, மொபைல் ப்ரீபெய்டு, கேஸ் பில்லு, கரண்ட்டு பில்லு, டிடிஹெச் பில்லுன்னு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது டாலர்லேருந்து டைரெக்டாகவே பே பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகி பே ஆகிடும். அதே சமயத்தில் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி அமேசான் கூட டைப் பண்ண போகிறாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டாலர்லேருந்து டைரெக்டாக அமேசானில் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேங்க்குக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மென்ட் பே கார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்லாம் நம்ம கம்பெனியில் இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம கம்பெனியில் அப்டேட் நடந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2015 டிசம்பரில் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரெஃபரல் பிளான் அப்கிரேட் பண்ணது 2018 ஜனவரியில். ஸோ இதில் ரெஃபரல் மென்ட் லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா 3 ஏப்ரல் 2018. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆட்டோ ஃபில் சிஸ்டம், அதாவது வேர்ல்டு மட்டும் இல்லை, அதாவது இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபில் சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த கம்பெனியில் ஆட்டோ ஃபில் சிஸ்டம் அப்படின்றதே ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருந்துட்டு தான் இருக்குது இது வரைக்குமே. அதை இவங்க
முறியடித்து ஆட்டோஃபில், அதாவது வேலையே செய்யாமல் தரக்கூடிய இன்கம்மை லேக்ஸ் கணக்கில் தர முடியும்னு இவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் உருவாக்குற, அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணி உருவாக்குற டீம் ஒர்க் பண்ணுறது மூலமாக நமக்கு டீம் பர்ஃபார்மன்ஸுன்ற ஒரு அப்டேட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மே 2019. அதே டீம் பர்ஃபார்மன்ஸாக பேலட்டோட இன்கம்மை அதிகப்படுத்தினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8 ஜூன் 2019. ஸோ இது ஒரு அதாவது டீம் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்கப்பட்ட டீம்லேருந்தே நமக்கு நிறைய இன்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேல்வே இன்டர்நேஷ்னல் கம்பெனி பற்றின இன்கம் என்னென்ன இன்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் பிளானை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை செஞ்சு உடனே, அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா அவங்க 1 டே கூலியாவோ இல்லை 1 வீக் இன்கமாவோ இல்லை 1 மந்த் இன்கமாவோ தான் கொடுப்பாங்க. ஆனால் பேல்வே இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணி ஒருத்தர் ஆக்டிவேட் ஆன அடுத்த நொடியே உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க. எந்த ஒரு கம்பெனியும் கொடுக்க முடியாத, அதாவது எந்த ஒரு கம்பெனியும் உடனுக்குடனே கொடுக்க முடியாத ஒரு இன்கம்மை இவங்க வித்தின் செகண்டில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் யாருக்கும் ரெஃபர் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு அந்த இன்கம் வந்துடும். ஸோ வர இன்கம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சம் யூசர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் இருக்குது ரெண்டாவது, அது நீங்கள் உங்கள் டீம் வேலை செய்யும் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். ஓகேங்களா? ஸோ அடுத்து மென்ட் க்ரோத், அதாவது நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு கம்பெனியோட டிஜிட்டல் ஷேர் இருக்குது. ஓகேங்களா? அந்த டிஜிட்டல் ஷேரை நம்ம வாங்கி வைக்கிறது மூலமாகவும் அந்த வாங்கி வச்ச டிஜிட்டல் ஷேர் வந்து க்ரோத் ஆகிறது மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்ட் க்ரோத் இன்கம் இருக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதே மென்ட்டு நீங்கள் பை பண்ணும்போது செல் பண்ணும்போது 2% உங்களோட அப்பர் லைன்ஸுக்கு மேலே இருக்க 8 அப்பர் லைன்ஸுக்கும் ஸோ இன்கம் போகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மென்ட் பை அண்ட் செல் இன்கம். ஸோ இதில் வந்து ஹைலைட்டே பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ஹைலைட் இன்கமே பார்த்திங்கன்னா ஆட்டோஃபில் இன்கம் தாங்க. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிறுத்தினாலும் இதுவரை கொடுக்க முடியாத வேலை செய்யாமல் கிடைக்கும் வருமானத்தை கோடிக்கணக்கில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவங்க என்னென்ன ஆட்டோஃபில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோஃபில் வந்து பார்த்திங்கன்னா 6 வச்சுருக்காங்க. அதாவது அதுக்கு ஒவ்வொரு ரேங்க் வச்சுருக்காங்க. பேரல், கோரல், ஓனிக்ஸ், ஸ்குவாட்ஸ், அம்தியஸ், டப்பாஸ்ன்னு சொல்லிட்டு 6 வகையான ஆட்டோஃபில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா $30 கொடுத்து ஜாயின் பண்ணுவோம். அதாவது 2250 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 2250 ரூபா, அதாவது $30 கொடுத்து ஜாயின் பண்ணும்போது அந்த $30 வச்சு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி யாரையாவது ரெஃபர் பண்ணுறீங்க, உங்கள் டேரக்டில் யாராவது போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வித்தின் செகண்டில் $15 கிடைக்கும் டேரக்ட் ரெஃபரல் இன்கம். ஓகேங்களா? அதாவது அவங்க $30 போட்டால் அதில் உடனே $15 கிடைச்சிரும். அதேமாதிரி அதில் டீம் பர்ஃபார்மன்ஸ் $1.25 வந்து மேலே இருக்க அப்பர் லைன் 8 பேர்த்துக்கு போகும். அப்போ அதோட $1.25 இன்ட்டு 8 மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் $10 போயிடும். மீதி இருக்க $5 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மென்ட் க்ரோத்துக்கு போய்ட்டு உங்களுக்கு பேரல் ஆட்டோஃபில் இன்கம்மாக கிடைக்கும். ஸோ இது தாங்க நம்ம கொடுக்குற அந்த $30 கம்பெனி பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற பணத்தில் கம்பெனி எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண கிடையாது. ஸோ நல்லா தெளிவாக இந்த இதுலேயே தெரிஞ்சிருது. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணாமல் எப்படி இவ்வளோ இன்கம் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான பிளானை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேனியல் ஜான்சன் சார் எக்ஸிக்யூட் பண்ண பிளான் தான் இந்த பிளான். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் புரிகிற அளவுக்கு நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம கம்பெனியில் நீங்கள் $30 கொடுத்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆன அடுத்த நொடியே உங்களுக்கு பேரல் ஆட்டோஃபில் இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆட்டோஃபில் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யாரும் ஆட்டோஃபில் இன்கம்மை மெயின் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாளாக இந்த ஆட்டோஃபில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான டைம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அதாவது 2018 ஐடி போட்ட அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 32 லட்சம் மேக்ஸிமம் மெம்பர்ஸுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த இன்கம், அதாவது 1,31,00,000 வேலையே செய்யாமல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நம்ம கம்பெனியில் ஐடி போட்டு சும்மா இருந்த ஒரு நபருக்கு இதில் 8 லட்ச ரூபா கூட கிடச்சிருக்கு. அதுக்கான ப்ரூஃப்லாம் கூட நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2018 ஐடி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பிஸ்னஸை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதாவது இன்றைக்கி நம்ம இந்த பிஸ்னஸில் ஐடி போடுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐடி போட்டவங்களுக்குலாம் ஆட்டோஃபில் கொடுத்துட்டு தான் நமக்கு வருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் டியூரேஷன் அதிகமாகும். அவங்களுக்கு 1 இயர் கிடச்சது நமக்கு ஒரு 2-3 இயருக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2-3 இயர்க்குள்ளே ஒர்க் பண்ணி இன்கம்மை லேக்ஸ் கணக்கில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.
நீங்கள் 30,000 கொடுத்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த கம்பெனியில் 32,89,230 ரூபா ஆட்டோ ஃபில் இன்கம் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அந்த ஆட்டோ ஃபில் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2-3 இயர்ஸில் கிடைக்கும். அதுவும் வந்து 8ஆக பிரித்து கொடுப்பாங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் பின்னாடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 30,000 கொடுத்து ஜாயின் பண்ணதும் 4 பேர்த்த ரெஃபர் பண்ணுறீங்க கம்பல்சரி. ஸோ 4 பேர்த்த நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து $15 கிடைக்கும். அப்போ 4 × 15 $60. அதோட இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா. அந்த 4,500 ரூபா நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்த லெவல் அப்கிரேடு பண்ணணும். ஸோ இந்த அடுத்த லெவல் அப்கிரேடு பண்ணுறதுன்ற கட்டாயம் கிடையாது. பட் எதுக்காக அப்கிரேடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் $40 கொடுத்து அப்கிரேடு பண்ணிங்கன்னா அடுத்த ரேங்க்குக்கு உண்டான ஆட்டோ ஃபில் ப்ளஸ் உங்கள் டீமில் யாராவது நீங்கள் $40 கொடுத்து அப்கிரேடு பண்ண மாதிரியே அவங்களும் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து $20 கிடைக்கும். இப்போ நீங்கள் கொண்டு வந்த அந்த 4 பேர் ஒர்க் பண்ணி ஆளுக்கு 4 பேர் கொண்டு வந்தால் உங்கள் டீமில் 16 பேர் இருப்பாங்க. இந்த 16 பேர் உங்களே மாதிரியே $40 கொடுத்து அப்கிரேட் பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து $20 கிடைக்கும். அப்போ 16 × 20 $320. இதோட இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிச்ச அந்த $320 ஒரு $100 மட்டும் அடுத்த ரேங்க் அப்கிரேட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 3,93,98,700 ரூபா ஆட்டோ ஃபில் அமௌண்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ப்ளஸ் ஓனிக்ஸ் அப்படின்ற ஒரு ரேங்க்கும் உங்களுக்கு கிடச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த அந்த 16 பேரும் ஒர்க் பண்ணி ஆளுக்கு 4 பேர் கொண்டு வந்தால் அவங்க வந்து உங்கள் டீமில் டோட்டல் மெம்பர்ஸ் 64 இருக்கும். அந்த 64 பேரும் உங்களே மாதிரி $100 கொடுத்து அப்கிரேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து $50 உங்களுக்கு ஃபாஸ்ட்ராக் இன்கம்மாக கிடைக்கும். அதில் அப்போ 64 × 50 $3,500. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாஸ்ட்ராக் ஒர்க்கிங் இன்கம் 2,40,000 ரூபா. ஸோ இந்த $3,200 $1,000 நீங்கள் 4th ரேங்க் அப்கிரேட் பண்ணுங்கள். இது மூலமாக உங்களுக்கு 39,33,87,000 ரூபா ஆட்டோ ஃபில்லும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கொண்டு வந்த 64 பேர் ஒர்க் பண்ணி ஆளுக்கு 4 பேர் கொண்டு வரும்போது 256 ஆகும். இந்த 256 பேரும் உங்களே மாதிரியே $1,000 கொடுத்து அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து $500 கிடைக்கும். அப்போ 256 × 500 $1,28,000 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் நீங்கள் இந்த பிஸ்னஸ், அதாவது காலேஜ் பசங்க பொண்ணுங்கள்லாம் இந்த பிஸ்னஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 லட்சம் மேக்ஸிமம் 1 இயர் 2 இயரில் சம்பாதிக்க முடியும். உங்கள் டீமில் 1024 பேர் வரப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 96 லட்சம் சம்திங்கை எடுத்துருக்கலாம். அதாவது இந்த 256 பேரும் $1,000 கொடுத்து இந்த ரேங்க் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 96 லட்சம் கம்பல்சரி கிடைக்கும். ஸோ 256 பேருமே அப்கிரேட் ஆகணுமா அப்படின்லாம் அவசியம் இல்லை. அதில் ஒருத்தர் அப்கிரேட் ஆனாலும் அவர்கிட்டருந்து வர வேண்டிய $500 உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி டீம் பர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்கள் ஐடி போட்டதுக்கப்புறம் ஸோ உங்கள் டீமில் நீங்கள் கொண்டு வந்த டீமில் யார் எங்கே ஐடி போட்டாலும், அதாவது உங்களோட 8வது லெவலுக்குள்ளே யார் எங்கே ஐடி போட்டாலும் உங்களுக்கு $1.25 கிடைக்கும். அப்போ நீங்கள் 4 பேர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $5 கிடைக்கும். அந்த 4 பேர் ஒர்க் பண்ணி 16 ஆகும்போது உங்களுக்கு $20 கிடைக்கும். ஸோ அந்த 16 பேர் ஒர்க் பண்ணி 64 வரும்போது உங்களுக்கு $80 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் கொண்டு வந்த டீமில் இருந்து உங்களுக்கு ஸோ 57,000 ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த டீம்லேருந்து $81,920 கிடைக்கும். அதாவது 57,34,400 ரூபா. அதாவது உங்கள் டீம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இந்த இன்கம்மை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த இன்கம்லாம் ஸோ நம்மள மாதிரியான காலேஜ் பசங்களுக்கு ஈஸியாக நம்ம இந்த பிஸ்னஸை எடுத்து ப்ரொமோட் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளால் இந்த இன்கம்மை பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோ ஃபில் எப்படி கிடைக்கிது அப்படின்றதுக்கான சார்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னாக்கா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ரேங்க்குக்கு உண்டான ஆட்டோ ஃபில்லையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் போட்டிருப்பேன். ஸோ 6 ஆட்டோ ஃபில்லையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டோ ஃபில்லை பற்றி மெயின் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, $30 கொடுத்தா அடுத்து உங்கள் டீமில் 4 பேரை உடனடியே சேர்க்குறீங்க. 4 16 இருக்கிறீங்க, 16 64 64 256 இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங் இன்கம் மூலமாகவே இந்த இயரோட எண்டிங்குள்ளே 96 லட்சத்தை எடுக்க முடியும். ஸோ இது வெரி சிம்பிள் தான். இந்த பிஸ்னஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா படித்து முடிச்சுட்டு நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ அது படிக்கும்போதே நம்ம ஒரு பிஸ்னஸில் இறங்கி ஒரு நல்ல இன்கம் பார்த்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா வெளியே வரும்போது நமக்கு அது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை கொடுக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஐடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோடய இன்கம் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம பேல்வின் இன்டர்நேஷ்னல் வெப்சைட், அதாவது
www.payment.com அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த வெப்சைட் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு, ஸோ இப்போ என்னோடய ஐடி நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஐடி. இப்போ நான் வந்து எந்த ரேங்க்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4th ரேங்க்கில் இருக்கேன். ஸோ குவாட்ஸ் அப்படின்ற ரேங்க்கில் இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா $1000 கொடுத்து குவாட்ஸ் அப்படின்ற ரேங்க் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸ் ரேங்க் 2 ஐடி, ஓனிக்ஸ் ரேங்க் 2 ஐடி, கோரலில் ஒரு ஐடி, பேரில் ஒரு ஐடி, மொத்தம் கிட்டத்தட்ட 6 ஐடி நான் வச்சுருக்கேன். நான் 6 ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு ஐடியில் நான் வாங்கின இன்கம் ப்ரூஃப் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலமாக தான் எனக்கு இந்த பிஸ்னஸில் டீம் கிடைச்சாங்க. யூடியூப்பை பார்த்து என்னோடய டீமில் வந்து 1800 பேர் வந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக நான் சம்பாதிச்ச இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது $2730 நான் ஒரு ஐடியில் இன்கம் வாங்கியிருக்கேன். இதோட ஐஎன்ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு நான் இப்போ கால்குலேட் பண்ணி தரேன். ஸோ $2730 இன்ட்டு 75. ஸோ அதாவது இது வரைக்கும் நான் வந்து 2,04,750 நான் ஒரு ஐடியில் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் 10,000மோ 8,000மோ இவ்வளோ தான் கிடைக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பண்ணீங்க, பார்ட் டைமாக பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் இன்கம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த அமௌண்ட்டை நான் வித்ட்ராவும் பண்ணிட்டேன். வித்ட்ரா பண்ணி லைவாகவும் ப்ரூஃப் போட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய டவுன்லைனில் மின்ட் வாங்கினது மூலமாக கிடைச்ச இன்கம்மு. ஸோ என்னோடய டீம், அதாவது இந்த ஐடியில் நான் வேலை செஞ்சே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு $96 வந்திருக்கு நான் உருவாக்கின டீம் மூலமாக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேரோல் ஆட்டோஃபுல்லும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கோரலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ஓனிக்ஸும் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மந்த்து குவாட்ஸில் வரும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ வந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு லைவாகவே போடுறேன். ஸோ இவ்வளோ தாங்க இந்த பிஸ்னஸ், பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் எடுத்து ஒரு ஜாலியாக கொண்டு போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள், அதாவது ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி விஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது வேலையே இல்லாமல் படிச்சுட்டு சுற்றுற பசங்க எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் ஒன்று சேர்ந்து தனியாக ரூம் எடுத்து, ஸோ நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது எல்லாமே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு சொல்லி தான் நாங்கள் அறிமுகமாகி ஒன்று சேர்ந்து இந்த பிஸ்னஸ் சென்னையில் பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சேர்ந்து எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தேவையான சப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணித்தரோம். இந்த பிஸ்னஸை பற்றின ஃபுல் டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உடனே ஐடி போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணுற இந்த செகண்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேருக்கு மேலே ஐடி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆட்டோஃபில் கிடச்சிட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆட்டோஃபில். அதனால் ஒரு செகண்டை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணுறீங்கனாலும் அது பெருவில்ல ஒருத்தருக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டுருக்கீங்க தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த பிஸ்னஸ்குள்ளே காலடி எடுத்து வச்சு முன்னாடி போங்க. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம்மை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டவுட்டு ப்ளஸ் வந்து என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கான மீட்டிங்கும் சில இடத்துல நடக்கும். அதே சமயத்தில் இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணுறதுன்ற ட்ரைனிங்கும் நான் உங்களுக்கு நான் என்னோடய வீடியோஸ் மூலமாகவே உங்களை நான் ட்ரைன் அப் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் ஐடி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னோடய ரெஃபரல் லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். அதில் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சொன்னீங்க அப்படின்னாக்கா என்னோடய அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டாலர் சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணி உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால் இதில் டாலர் டேரெக்டாக கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேபால் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேபால் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் வந்து டாலராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு 2 days மேலே ஆகும். ஸோ நம்ம பீப்புள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 days வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால நமக்கு டாலர் வந்து அப்பர் லைன் கிட்டேருந்து வாங்கி ஃபாஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்காக மாற்றிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் பேபாலை விட ஒரு அட்வான்ஸான சிஸ்டத்தை கனெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து டாலர் டேரெக்டாக நம்ம கம்பெனிக்கிட்டேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும், உங்கள் டவுன்லைன் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டாலரை எங்கிட்ட வாங்கலாம். ஸோ நம்ம பிஸ்னஸோட தமிழ்நாடு டாப் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் ஐயர் ரவிசங்கர் சார் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை சவுத் இந்தியாவுக்கு ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா
ஷாம்பாப் சார் இவங்க மூலமாக தான் இந்த பிஸ்னஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு. இவங்க தான் இந்த பிஸ்னஸை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது இவங்க தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கு எம்எல்எம்ஏ வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குன அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நெட்வொர்க்கே வேணான்னு வெறுத்து ஒதுக்குன அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேல்வே இன்டர்நேஷ்னல் கம்பெனி அவங்கள திரும்ப நெட்வொர்க்கில் கொண்டு வந்திருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் அடி வாங்கி சம்பாதிக்கவே முடியாமல் வேலைக்கு போனவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேல்வேனில் ஜாலியாக சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது நம்மள மாதிரியான எஜுகேஷனல் பீப்புளாம் இந்த பிஸ்னஸ் ஈஸியாக அசால்ட்டாக கொண்டு மூவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் இந்த பிஸ்னஸில் வேறு லெவலில் ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸுலாம் ஒன்று சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணுறோமோ அதேமாதிரி எங்கள் கூட சேர்ந்து அதாவது விஐபி படத்தில் தனுஷ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸை ஒன்று சேர்த்துவரோ அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ சேர்த்திருக்கோம். ஸோ அது படத்தில் நடந்தது இன்றைக்கி நாங்கள் நிஜத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எங்களோட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வரலாம். ஸோ உங்களுக்கு ரூமு சாப்பாடெலாம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பிஸ்னஸை புரிஞ்சு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது தான். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை தேடி வாங்க. நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரோம். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.